காவேரியில் வந்து அதிகப்படியான தண்ணீர் இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு. இந்த இடத்துலலாம் நம்ம வரவே முடியாது, அந்தளவுக்கு நிறையா தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காவேரி மணல்களை வந்து எந்த அளவுக்கு அடித்து கொண்டு போயிருக்குன்னு பாருங்கள். ஏதுங்களா ஒரு மணல் திட்டலாம் அப்படியே இங்கிட்ட தெரிகிற திட்டு வந்து கரை கிடையாது. இது வந்து காவேரி வந்து ஆழப்படுத்துனதுனால வந்தது. மண்களை அரிச்சிட்டு போனதுனால உருவான கரை மாதிரி அது. இப்போ இங்கே உருவாகி இருக்குல்ல, இதே மாதிரி அந்த சைடு காட்டினது வந்து மணல்களை வந்து அரிச்சுக்கிட்டு போனதுனால உருவாக்குனது. கீழே காட்டுற எவ்வளோ மணலை எப்படி அரிச்சிட்டு போகுதுன்னு பாருங்கள். இந்த தண்ணிக்கு தெரியுதுங்களா கல்லெல்லாம் எப்படி உருட்டிக்கிட்டு கொண்டுட்டு போகுதுன்னு. அப்போ வந்து 1.5 லட்சம் கண்ணாடி தண்ணீர் வந்தப்போ எப்படி அடித்து கொண்டுட்டு போயிருக்கணும்னு பாருங்கள். இப்போ இந்த மணல் திட்டே பார்த்தோம்னாக்கா 5 அடி ஹைட்டுக்கு இருக்குது. இந்த மணல் திட்டுவே 5 அடி ஹைட்டுக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கப்ப காலையில் சூரியன் வந்து எந்த அளவுக்கு பிரகாசமான இது வந்திருக்குன்னு காட்சி தர்றாங்க. அப்புறம் வந்து காவேரியில் தண்ணீர் குறைஞ்சோடனே நம்ம மதுப்பிரியர் சரக்கு அடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நிறைய அது கிடக்குது, பார்த்துக்கங்க. சரக்கு அடிங்க, சம்மந்தம் இல்லாத இடத்துல போய் அடிக்கலாம்ல. ஒரு நீர்நிலையில் உட்காந்து தான் குடிக்கணுமா? அதனால தான் காவேரி ரொம்ப ஆழப்படுத்துகிறாங்க. காவேரியில் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் மணல்களையெல்லாம் எந்த அளவுக்கு சொலட்டி இழுத்துருக்குங்க அதெல்லாம் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திட்டுக்கள் வந்து உருவாகிருக்கு, சின்ன சின்ன திட்டாக. இப்படி தான் தண்ணி வந்து மணலை வந்து அடித்து கொண்டு போவோம். இந்த மாதிரி என்ன ஆகுனாக்கா, இந்த மாதிரி சின்ன மணலாக இருக்குல்ல, அதாவது நைஸ் மணலாக, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடிய மணல் தான் புதை மணல்களாக உருவாகிடுறது. இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்குது. இந்த இடத்துலலாம் புதை மணலே கிடையாது. இப்போ நான் பர்டிகுலராக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல, அதாவது குளித்தலையில் இருக்க காவேரி பாலத்தை ஒட்டி கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் புதை மணலே இல்லை. ஏன்னா இங்கே இருந்தக்கூடிய மணல் எல்லாமே அரிச்சுக்கிட்டு போய் காவேரி ஆழப்படுத்தினாங்களா, அதை வந்து சமப்படுத்துறதுக்காக போயிடுச்சு. அதனால் இங்கிட்ட வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் கேமரா திருப்பியிருக்கேங்கள, இந்த ஏரியாவுக்கு அதுக்கு அங்கிட்டு தான், அதுக்கு கிழக்கு திசையில் தான் ரொம்ப புதை மணல்களும் காவேரி இன்னும் ஆழமாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறத விட ஒரு 2-3 மடங்கு ஆழமாக இருக்கும் காவேரி. அந்த பக்கத்துலலாம் நாங்கள் நிற்கிற இடத்துலலாம் நிற்கவே முடியாது. 2 ஆள் மட்டத்துக்கு மேலே தண்ணி போகும். 2 ஆள் மட்டம்னா ஒரு 10 அடிக்கு தண்ணீர் போகும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன் பார்த்தீங்களா அருமையாக கொண்டாந்து மணலை எப்படி கொண்டாந்து குமிச்சிருக்குன்னு. அப்படியே சின்ன சின்ன திட்டாக கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்ன வரைக்கும் இந்த மணல்கள் மேலே வந்து எந்த ஒரு மனிதனுடைய காலும் படலை. அதனால நமக்கு இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் 2 நாளில் பார்த்தோம்னா ஆடி 18 வேறு வருதுங்களா. அப்போதைக்கு எல்லாத்தையும் மிதின்னு மிதித்து சமப்படுத்திடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் தண்ணீர் வந்து அதிகமாக வரக்கூடிய இடங்களுக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து காவிரியில் வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஊர் வந்து முன்னாடி போக விளைஞ்சிச்சில் அந்த மாதிரி வந்து விளைஞ்சிக்கிட்டு இருக்கோம். உணவு பற்றாக்குறைங்கிறதே அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. வந்து உணவுப் பொருட்கள் வந்து விலை ஏற்றம் இருக்கவே இருக்காது. எந்த நாளும் கரெக்டாக இருக்கும்.